நீங்க இப்போ எப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க. நீங்க முக்கியமாக பரப்புரை செயலாளரா நியமிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய முக்கியமான பணி இருக்கு. பரப்புரை தான் கூட்டத்தை ஓட்டாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை கொண்டது. சமீப காலமாக திமுக கூட்டங்கள் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த கவலையா இருந்துச்சு எனக்கு. என்ன காரணம்? இது மக்கள் மத்தியில திமுக அந்நியமாகி கொண்டு வருவதை உணர்த்துச்சு எனக்கு. அந்நியமாகிட்டு வருதுன்னா? ஒரு வட்டச் செயலாளர் வீடு வீடாக போய் கூட்டம் வச்சுருக்கோம்மா வந்துருங்கிறார். அது இயல்பு தானே. கேளுங்க வந்துருங்க 500 ரூபா கொடுத்துட்றாரு. அம்மா வந்துடுங்க மறக்காமல், நீங்கள் எந்த சேரில் உட்காடுறீங்களோ அந்த சேரை நீங்கள் போங்க எடுத்துகிட்டு போங்கிறார். சிறப்பு பேச்சாளர் பேசுறதுக்கு முன்னாடியே சேரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுதான் நிலைமை. சில கூட்டங்கள் அந்த மாதிரி இருக்கும். சில கூட்டங்கள் அப்படி தான் நிலைமை.